இன்னைக்கு தான் நாம் ஏதோ இதை பேசுகிற மாதிரி ஏதோ இப்பத்தினுடையதான தீர்க்க தரிசனமாக நினைக்காதீங்க. காலகாலமாக கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து பரிசுத்தவான்கள் அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். அது நம்முடைய காலத்தில் சம்பவிக்கிறதா பெரிய ஆச்சரியம். விசுவாசிக்கிறோம், வருவோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம், இந்த காலத்தில் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்போது அதற்கான மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1900 வருஷமாக இந்த உலகத்தில் எங்கே இருந்தாங்கன்னே தெரியாத ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேசம், ஒரு நகரம் நம் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது இருக்கிறது. அதான் இஸ்ரவேல், எபிரேய மொழி, யூதர்கள், எருசலேம். இன்னைக்கு இருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, ஆண்டவர் சொன்னபடி. ஸோ இந்த பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் ஆரம்பித்து, அதோட எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா நேரத்தில் தான் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது லாக்டவுனில் பழைய ஏற்பாட்டை தியானிப்பதற்கு கொஞ்சம் நேரம் கிடச்சி உட்காந்து படிச்சுட்டு, அப்போது இந்த ஓசியாவின் புஸ்தகமும் யோவேல் புஸ்தகமும் மிக முக்கியமாக இயேசுவின் 2ஆம் வருகைக்கான ஒரு பார்ட் அடையாளம் அதில் அப்படியே வரிசைக்கிரமமாக இருந்துச்சு. எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவதில் ஆரம்பித்து இந்த 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் ஓசியால் ஆரம்பித்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். நம்ம சொல்கிறோமே, ஒரு சாரார் சொல்கிறாங்களே, அப்படிலாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுறதெல்லாம் கிடையாது, இயேசுவின் பகிரங்க வருகை மட்டும்தான் இருக்குது, சபை பரலோகத்துக்கு போகிறத பற்றிலாம் பைபிளில் இல்லை அப்படின்லாம் ஒரு கூட்டம் சொல்லுது. பைபிளில் இருக்குது, வசனம் இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் துல்லியமாக சபை எடுத்துக்கொள்ளப்படுங்கிற அளவுக்கு வசனம் சொல்லுது. இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த 2 புஸ்தகத்தில் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நம் கண்களுக்கு முன்பாக ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் நிறைவேறுச்சு. இது 2020-21 நடைபெற்றதான சம்பவங்கள் நம் கண்களுக்கு முன்பாக. அதே வேளையில் இவர்கள் திரும்பி வந்த பிறகு இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் ஓசியா 9:4 வாசிங்க. 9:4. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கு அப்பமும் ரசமும் வராது அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கும். கடைசியாக அவருடைய அப்பம் ஆலயத்துக்குள் வருவதில்லை அப்படின்னு இருக்கு. அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ளே வராது அப்படின்னு இருக்குது. என்ன அர்த்தம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடையதான காரியங்களை படிப்பீங்க. அங்கே வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா இப்போ அவங்க 1948 இந்த கொரோனா காலத்தில் தான் அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ளே வரல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கம்யூனியன் உருவான காலத்திலேருந்து ஏறக்குறைய 2000 வருஷமாக சபைகளுக்குள் அப்பமும் ரசமும் வராத காலம் இதுதான். அங்கேயே அவங்க வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள்னு அப்போஸ்தலர் காலத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஆரம்பித்து ஏன் ரிச்சர்ட் உம்ராண்ட் ஐயா தன்னுடைய படும் வேதனையில் பரம வெற்றி அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது, அவருடையதான மிஷன் பாடுகளை பற்றி. அந்த புக்கில் கூட அவர் சொல்கிறாரு, ஜெயிலில் கூட அவர் கம்யூனியன் எடுத்தாராமா, போட்டு சிறைச்சாலையில் போட்டபோது அங்கே உள்ளதான விசுவாசிகளோடு இணைந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான சாப்பாடு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணி, இதெல்லாம் வச்சு அவர் கம்யூனியன் எடுத்தாராமா. அந்த அளவுக்கு இந்த கம்யூனியன், அதாவது திருவிருந்து, மிக முக்கியமாய் பார்க்கப்பட்டது. ஆனால் உலகளாவிய ஒரு சபையில் கூட திருவிருந்து நடக்காமல் ஆண்டவர் டோட்டலாக க்ளோஸ் பண்ணி போட்டார். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பீரியடில் ஒரு 6 மாதம் எந்த சர்ச்சிலையும் நடக்கலை. அதாவது அஃபீஷியலாக நான் சொல்கிறேன், இல்லை நாங்கள் யாருக்கும் தெரியாமல் எடுத்தோம், அது உங்கள் இஷ்டம். அஃபீஷியலாக ஆண்டவர் திருவிருந்தை எல்லா பகுதியிலும் நிறுத்தினார். பொதுவாக இந்த சம்பவம் நடப்பதுக்கு 2 காரணம் இருக்கிறது. நீங்கள் 2வது காரணத்தை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னால் கொரோனா அப்படின்னு சொல்லுவீங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் அது இல்லாமல் இன்னொரு காரணம் இருக்குது. யோசித்து பாருங்க, இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை சபையில் எடுக்காமல் இருப்பதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும், தடுப்பதற்கு வேற யாராலையும் முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, வேதம் சொல்லுது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாம். அப்போ சபையை பூட்டுறதோ திறக்கிறதோ யாருடைய கையில் இருக்குது? கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், கொரோனாவினால, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொரோனாவினால சபை மூடிச்சு,
கவர்மெண்ட் மூட சொன்னாங்க, அதனால மூடணும். கவர்மெண்ட் மூட சொன்னாங்க, மூடணும். ஆனால் ஏன் இப்படி ஒரு சம்பவம் வந்துச்சு? ஏன் அப்படி ஒரு அதிகாரத்தை கர்த்தர் பயன்படுத்தி எல்லா சபையும் மூடினார்? உலகளாவிய, நான் ஏதோ இந்தியாவோ தமிழ்நாடோ சொல்லலை, உலகளாவிய சபையை மூடினார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அனுமதி இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரெண்டு விதத்தில் அணுகணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆபிரகாம் காலத்திலிருந்து தாவீது காலம் வரைக்கும், ஏன் ஆகாபு காலம் வரைக்கும் பஞ்சம் வருது. இந்த பஞ்சம் வர 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதை எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தாவீது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. கவனிங்க, இப்போ பஞ்சம் வந்தவொடனே ஆகாபு என்ன பண்ணுறாரு? குதிரைக்கு புல்லு தேடி அவர் ஒரு பக்கமும் ஒபதியா ஒரு பக்கமும் புல்லு தேடி போகிறாங்க. பஞ்சம் வந்தோடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? எகிப்துக்கு போயிடுறாரு. இன்னொரு ராஜா பஞ்சம் வந்தோடனே என்ன பண்ணுறாரு? வேற வழி இல்லைன்னு சொல்லி அரண்மனையில் போய் படுத்து தூங்கிடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் தாவீது மட்டும்தான் அந்த பஞ்சத்தை ஸ்பிரிச்சுவலி ஹேண்டில் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்? நேராக போய் கர்த்தர்கிட்ட கேட்பாரு, ஏன் என் தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு கேட்பார். அப்படி போய் கேட்ட உடனே கர்த்தர் அந்த பஞ்சத்துக்கான ஒரு விளக்கத்தை சொல்லுவார். என்ன சொல்வார்னா, சவுல் காலத்தில் சில இரத்தப்பழிகள் சிந்தப்பட்டது, அவங்களுக்கு இன்னும் காம்பன்சேஷன் நீங்கள் செய்யலை, அதை செஞ்சால் இந்த பஞ்சம் போயிடும். உடனே தாவீது என்ன பண்ணுவார்? எந்த இனத்துக்கு அது செய்யப்பட்டதோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு காம்பன்சேட் பண்ணி அடுத்த ஒரு வார்த்தை சொல்வார், தேவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிங்கள் அப்படின்னு சொல்வார். இப்போ அந்த பஞ்சம் அங்கே போகும். பாருங்க, பஞ்சத்தை ஃபேஸ் பண்ணுறதுல ஸ்பிரிச்சுவல் வியூவும் இருக்குது, உலக வியூவும் இருக்குது. நீங்கள் எந்த விதத்தில் அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தான் பார்க்கணும். உலகம் ஃபேஸ் பண்ணுற அதே விதத்தில் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு சம்பவம், உலகளாவிய சம்பவம், 185 நாடுகளுக்கு மேலே இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டுருச்சு. வேர்ல்டு வைட் எல்லா நாடும் எல்லா சபையும் மூடப்பட்டது. ஷாப்பிங் மால், சினிமா தியேட்டர் எல்லாம் மூடிட்டாங்க. அதோட கூட செஞ்சு சபையும் மூடிட்டாங்க. அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா கட்டடமும் சபையும் ஒன்றாக மாறிடும். அப்போ சபைக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு ஆயிடும். ரெண்டாவது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு சம்பவத்தை கர்த்தர் அனுமதி கொடுத்தார் சபை மூடுவதற்கு? சபை மூடுவதனுடைய அர்த்தம் என்னன்னா, கம்யூனியன் நடைபெறாமல் போச்சு, அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வரல. அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு உடன்படிக்கை சபையோட கர்த்தர் பண்றார். ஒரு மணவாளன் மணவாட்டியோட பண்ணிட்டு போயிருக்கிறது. ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்திட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போன பிறகு திடீர்னு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கூப்பிட்டு, இந்த கல்யாணம் இப்போ வேண்டாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, நாங்கள் யோசித்து சொல்கிறோன்னா, உடனடியாக பொண்ணு வீட்டிலேருந்து அல்லது மாப்பிள்ளை வீட்டில், பொண்ணு வீட்டில் அப்படி சொன்னால் கூட மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாம் அவங்கள ஒரு காரணம் கேட்போம். ஏங்க இப்படி சொல்கிறீங்க, இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்போம். அந்த மாப்பிள்ளை வீட்டை தான் அதை கேட்போம், இல்லை அந்த பொண்ணு வீட்டை தான் கேட்போம். ஆனால் நாம் இப்படி நடத்தின உடனே சபை தேவனிடத்தில், மணவாள இடத்துல அதை கேட்கல. ஏன் கம்யூனியன் நின்றுச்சு ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை ஏன் நிறுத்தினீங்க, அப்புறம் ரசமும் என் ஆலயத்துக்குள்ள ஏன் வரல அப்படின்னு சபை ஆண்டவர் இடத்துல கேட்கவே இல்லை. சபை உலகம் என்ன சொல்லுச்சோ அதை தான் கேட்டுச்சு. கொரோனா வைரஸ், யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஒரு சபையை, ஒரு உடன்படிக்கை நிறுத்த முடியுமானால் அப்ப சபை கொரோனாவுக்கு முன்னாடி என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்க. இதுதான் நீங்க கேள்வி. அப்படி ஏன் கர்த்தர் அனுமதி கொடுத்தார்? அதான் கேள்வி. ஏன் கர்த்தர் அப்படி அனுமதி கொடுத்தார்? அப்ப கர்த்தரிடம் போய் அந்த கேள்வியை கேட்கணும்ல. அந்த கேள்வியை நம்ம கேட்கவே இல்லை. அந்த 4ஆம் அதிகாரம் ஓசியா புஸ்தகத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் ஓசியா புஸ்தகம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற அருவருப்புகளை குறித்து வேதம் சொல்லுது. அதே காலகட்டத்தில் சபையும் அந்த அருவருப்புகளை செய்கிறது. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 11:8 வாசி. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும், நல்லா கவனிங்க, அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அதாவது எருசலேமுக்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொல்கத்தாவில். வசனம் சொல்லுது, அந்த நகரம் சோதோம் என்றும் அந்த நகரம் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். உங்க எல்லாருக்கும் தெரியும் சோதோம்னா என்ன அப்படின்னு தெரியும். 18ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் இருக்கு. அதில் பர்டிகுலராக ஒரு வேர்டு இருக்கும்,
அவர்கள் தெருக்களிலே கூடி அப்படின்னு இருக்கும். நீங்க 18ஆம் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர்கள் தெருக்களிலே கூடி அந்த அநியாயத்தை அல்லது அந்த பாவத்தை நடப்பித்தார்கள். இந்த அநியாயம் பாவம் சோதோம்ல நடந்தது. அதற்கு பிறகு இப்போ உலகளாவிய நடைபெற்றது. நான் சொல்றது 2004 நான் பார்த்ததை சொல்றேன். 2003-4 இது ஒவ்வொரு ஐரோப்பிய நகரங்களிலும் தலைநகரங்களிலும் நடத்துவாங்க. அதுக்கு ஒவ்வொரு ஊர் தலைநகராக இருக்கும். ஆனால் 2010க்கு மேலே இந்த மொத்த ஹோமோசெக்சுவாலிட்டின்னு சொல்லக்கூடியதான LGBT அப்படின்னு சொல்லுவாங்க அத்தனைக்கும் மொத்த அருவருப்புக்கும் தலைநகராக எருசலேமை மாற்றினார்கள். கவனிங்க, இது எருசலேமில் நடந்ததான சம்பவம். இது அவங்க நடக்கிறதான பரேடு, எருசலேமில் நடக்கிற பரேடு. அதாவது சோதோமில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, இந்த வீடியோ முழுசாக பார்க்க வேண்டாம், சோதோமில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது அப்படியே இங்கே இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, இது ஒவ்வொரு ஊர் தலைநகராக இருந்துச்சு. பிரைட்டன் ஒரு நகரம் இருந்துச்சு, ஒவ்வொரு இடத்த இதுக்கு தலைநகராக வச்சிருந்தாங்க. இப்போ நிரந்தர தலைநகரமாக எருசலேமை மாற்றி இருக்கிறாங்க. 2010-11க்கு அப்புறம் இதை மாற்றிட்டாங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கோடிக்கணக்கான இந்த அருவருப்பான பாவத்தை செய்கிறவர்கள் அங்கே கூடுவார்கள். கூடுறது மட்டும் இல்லை, தெருக்களிலேயே அவர்கள் அருவருப்பான காரியங்களை செய்வார்கள். நான் ஒரு வருஷம் நான் இருந்த அந்த சிட்டியில் இது நடந்துச்சு. அந்த நாட்டுக்கு அந்த சிட்டி தான் தலைநகரம். நான் அந்த சிட்டியில் இருக்கும் பொழுது எங்கள் ஆஃபீஸ் அந்த மெயின் ஹைவேல தான் இருக்கும். இவர்கள் மொத்த அருவருப்பையும் தெருக்களில் நடத்துவார்கள். அதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கும், போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, இவங்களை ஏதாவது சொல்லிட்டா நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தெருக்களில் அவ்வளோ அருவருப்பும் நடக்கும். கேட்டால் அது அவர்களுக்கு உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நாடுகளிலே கிறிஸ்துவை பற்றி பகிரங்கமாக சொல்லுவதற்கு அனுமதி கிடையாது. கேட்டால் அது பப்ளிக் நியூசன்ஸ் சொல்லுவாங்க. ட்ராக்ஸ் கொடுத்தா நீங்க நாட்டை அழுக்காக்குறீங்க, பேப்பர் போட்டு குப்பையாக்குறீங்கம்பாங்க. ஆனால் இவர்கள் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரு முழுக்க மது பாட்டல்களாக கிடக்கும், அருவருப்பான காரியங்கள் கிடக்கும். ஆனால் இவங்களுக்கு அது உரிமை. நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு அது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அது நாட்டுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தடையங்க. இந்த நாடுகள் எல்லாம் செய்யும், அவ்வளோ அருவருப்பா இருக்கும். இதுக்கு தலைமை பீடமா ஜெருசலேமை மாத்திட்டாங்க. ஜெருசலேமில் இந்த பரேடை அந்த ஊர் மேயர் தான் ஆரம்பிச்சு வைப்பார். முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து இருக்கிற பெரிய தலைவர் வந்தால் முடிச்சு வைப்பார். அந்த அளவுக்கு இது தலைநகராக மாறுச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்படியே நிறைவேறிடுச்சு. நம் கண்களுக்கு முன்பாக ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படும் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார், அத்தனையும் பார்த்தார். இது எருசலேமில் நடந்துச்சு. இது அப்படியே சபைகளுக்குள்ளேயும் நடந்துச்சு. உலகளாவிய அமெரிக்காலெல்லாம் போயிட்டீங்கன்னா சபைகளுக்குள்ளேயே